God is great friends. இது பார்த்தீங்கன்னா மாருதி ரிட்ஸ் இது. இந்த வண்டியில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரன்னிங்கில் போகும்போது வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்போ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபியூல் டேங்க்கில் பம்பு எல்லாமே வேலை செய்யுது. ஆனால் ரெயில் சென்சாரு, டீசல் ஃபில்ட்ரு எல்லாமே அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணியும் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகல. அதுதான் இப்போ இந்த வண்டியில் நான் அட்டன் பண்ண போகிறேன். எப்போவுமே உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னொன்னே உங்களுக்கு அதை நீங்கள் ஸ்கேன் டூலில் உங்களுக்கு போட்டு பார்த்தா கூட தெரியும். உங்களுக்கு ஓவராலாக உங்களை மேலே பார்க்கும்போது ஃபியூல் பம்பு வேலை செய்யலை அதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டீசல் டேங்கில் இருக்கிற ஃபியூல் பம்பு சொல்கிறேன். அந்த பம்பு வேலை செய்யலைன்றது வந்து உங்களுக்கு ஃபியூல் லைனை கழட்டி பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஆனால் ஃபியூல் பம்போட ப்ரெஷர்லாம் பார்த்து உங்களுக்கு ஸ்கேன் டூலில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ நான் அதை எப்படி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வண்டி செக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஓபிடி லைட்டும் உங்களுக்கு ஸ்டேரிங்கோட இபிஎஸ் லைட்டும் எரியுது. ஆனால் வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலை. இப்போ நான் உங்களுக்கு ஸ்கேன் டூல் போட்டு பார்க்குறேன். எப்போவுமே ஸ்கேன் டூலை நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இன்ஜினை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் உங்களுக்கு கழட்டணும், உங்களுக்கு ஃபிட் பண்ணணும். இப்போ நான் ஸ்கேன் டூலை கனெக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மாருதியோட இதில் போய்ட்டேன். ஓல்டு மெனுவில் போனீங்கன்னா உங்களுக்கு மாருதியோட ரிட்ஸ் இது. உங்களுக்கு ரிட்ஸு ஸ்விஃப்ட் எல்லாமே ஒன்று தான். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட்டு. இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகல, அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து டீசலு. இப்போ இதில் வந்து நான் ரீடிஃபால்ட்டு போட்டு பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபில்டர் சென்சார், அவங்க ஃபியூல் ப்ரெஷர் ரெகுலேட்டர் வருது. அப்புறம் ஃபியூல் ரெயில் ப்ரெஷர் சென்சார் வந்து கரண்ட்டில் வருது. எல்லாமே உங்களுக்கு ஃபியூலோட லீக்கோட ஃபியூல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க தான் வந்திருக்கு. ஏன்னா இது எல்லாமே இப்போ கழட்டி அவங்க பார்த்துருக்காங்க. அதனால் நான் எல்லாத்தையும் ஒரு வாட்டி எரேஸ் பண்ணுறேன். இப்போ திருப்பி இன்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ திருப்பி ரீடிஃபால்ட்டு போகிறேன். பிரேக் லைட் சுவிட்சு தான் வருது. இது ஃபால்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் நான் வந்து இப்போ திருப்பி ஒரு வாட்டி டேட்டா உங்களுக்கு இந்த வண்டியில் இப்போ என்னென்ன ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்னு நான் இப்போ டேட்டா இதில் பார்க்குறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் ரெயில் ப்ரெஷர் வரும். ஃபியூல் ரெயில் ப்ரெஷர் வந்து நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து வண்டியை செல் போடுறேன். செல் போடும்போது ஃபியூல் ரெயில் ப்ரெஷர் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூல் ரெயில் ப்ரெஷர் வந்து இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் வந்து ஒரு மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 300லேருந்து 3000லேருந்து 4000 வரைக்கும் பிஎஸ்ஐ வந்தால் தான் உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இன்ஜினோட ஐலிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4600 வரைக்கும் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வருது. அதாவது மினிமம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். 750 தான் வருது. 1000 வருது. 1000 750 இருங்க வரேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 1500. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் 1500. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் செல் போடும்போது பார்த்தீங்கன்னா இதில் 1500 பிஎஸ்ஐ தான் வந்தது. 1500 பிஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பார் தான் வரும். அப்போ இது வந்து ப்ரெஷர் உங்களுக்கு ஃபியூல் பம்பில் ப்ரெஷர் வரல. அதனால் இப்போ நான் ஃபியூல் பம்பை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஃபியூல் பம்பை ஃபஸ்ட்டு நான் என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பேர் பம்பை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் எடுத்தோன்னா ஃபியூல் பம்பை பார்க்கல. நான் ஏன்னா வண்டி எல்லாமே நான் செக் பண்ணிவிட்டேன். டேங்க்கில் இருக்கிற மோட்டர் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வேலை செய்யுது. ஃபியூல் ஃபில்ட்ரு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் அதுக்கு முன்னாடி வண்டி டிரைவர் தான் சொன்னார்னா வாட்டர் ஃபியூல் சென்சார் வந்து லைட் எரிஞ்சது. நாங்கள் டீசல் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணும்போது அதில் ஃபுல்லாக தண்ணி இருந்ததுன்னாரு. எப்போவுமே உங்களுக்கு தண்ணியும் டீசலும் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபியூல் பம்பு தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி என்ஜின் ஏறி இறங்குனது. என்ஜின் ஐலிங் வந்து ஸ்லோ ஸ்பீடு கண்ட்ரோல் இல்லை, ஏறி இறங்கிச்சு அப்படின்னாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்போட டிஃபெக்ட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஃபியூல் பம்பை வந்து கழட்டிட்டு வேறு ஃபியூல் பம்பு ஸ்பேர் பம்பை போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நீங்கள் டீசல் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்பு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா உங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கும் இதுக்கும் வந்து ஒரே டைப் தான் வரும். எப்போவுமே வந்து லேட்டஸ்ட்டு ஓல்டு இருக்குது. லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மீட்டரிங் வால்வ் வந்து இங்கே வரும், அந்த டைப் ஒன்று. இது மீட்டரிங் வால்வ் இல்லாத டைப்புக்கு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரெகுலேட்டர் இங்கே வரும். இப்போ இது மீட்டரிங் வால்வ் இல்லாத டைப்பு. அதனால் இந்த ஃபியூல் பம்பை நான் உங்களுக்கு கழட்டுறேன். அதேமாதிரி இதை கழட்டினோன்னா நீங்கள் வேக்கப் பம்பை ரிலீஸ் பண்ணால் தான் இதை வெளியே எடுக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு நான் டீசல் ஓஸை வெளியே எடுத்துகிட்டு ஃபியூல் பம்போட ஒரு பைப் லைன், ஹை ப்ரெஷர் லைன் வருது, அதையும் நான் கழட்டிட்டு வேக்கம் பம்பை ரிலீஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே உங்களுக்கு ஃபியூல் பம்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்டிங் போல்ட்டு 3 தான் வரும். இது பாருங்கள், இந்த ட்ரிபிளாக உங்களுக்கு ஆங்கிளில் வரும். இப்போ நான் இந்த மவுண்டிங் போல்ட்டு T30 பிட்டு தான் வரும். இப்போ நான் இந்த 3 போல்ட்டை லூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிள் டைட்டு தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கம் பம்பை கழட்டினா தான் இதை கழட்ட முடியும். வேக்கம் பம்பு பார்த்தீங்கன்னா T40 பிட்டு வரும். இதுக்கு 2 ஆப்போசிட் 2 போல்டு வரும். 2 போல்டை நான் லூஸ் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபியூல் பம்பை இப்போ ஃபிட் பண்ணுறேன். இப்போ ஃபியூல் பம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்லாட் இருக்கும். நான் உங்களுக்கு அதை காட்ட மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேசர் மாதிரி ஒரு உள்ள அங்கே ஸ்லாட் இருக்கும். உங்களுக்கு கேம் ஷாஃப்ட்டோட இன்னொரு எண்டில் அந்த ஸ்பேசரில் தான் இந்த ஷாஃப்ட்டோட எண்டு போய் உங்களுக்கு உட்காரும். இதுதான் உங்களுக்கு இந்த கேம் ஷாஃப்ட்டோட ஒரு எண்டு தான் உங்களுக்கு இதை ரொட்டேஷன் பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு பம்போட மவுண்டிங் போல்டு உங்களுக்கு T30 பிட் வரும். 3 போல்ட்டை நான் டைட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேக்கம் பம்பை ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஏர் ப்ளீட் பண்ணுறது தான். ஏர் ப்ளீட் பண்ணுறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீ ஆன் பண்ணாவே ஏர் ப்ளீட் ஆகும். கீ ஆன் பார்த்தீங்கன்னா இப்போ டீசல் ஃபில்லாக வருது பாருங்கள். இப்போ வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓல்டு மெனு போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாருதி ரிட்ஸு, அதே மாதிரி இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட்டு, ஃபியூல் வந்து டீசலு. இப்போ வந்து ரீடு ஃபால்ட்டு போடுறேன். இதே மாதிரி தான் பிரேக் லைட்டு இப்போ தான் வந்திருக்கு. இப்போ திருப்பி இப்போ நம்ம வந்து எதை வச்சு இப்போ இதை பம்பு ஃபால்ட்டு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீடு டேட்டா ஸ்ட்ரீம் தான். அதாவது இது வந்து உங்களுக்கு பம்பு எவ்வளோ ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுதுன்னு நீங்கள் வண்டியில் இப்படி இதை ஸ்கேன் டூலை வச்சே பார்த்து சொல்லிடலாம். ஏன்னா இப்போ நம்ம தெரியாமல் நம்ம பம்பை கழட்டிட்டு பம்பு கல்லை கொடுத்து அவங்க எல்லாத்தையும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தான் பம்பு ஓகேன்னுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபால்ட்டை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லை. இதில் வந்து நீங்கள் பம்பு எவ்வளோ ப்ரெஷரில் இருக்குதுன்னு நம்ம இதிலே தெரிஞ்சிடும். இப்போ நான் அதுதான் டேட்டா ஸ்ட்ரீம் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1900 1700 வந்தது. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டியோட ப்ரெஷர் இப்போ எவ்வளோ வருது பாருங்கள். வண்டியோட ப்ரெஷர் வந்து இதில் 14,000 வருது. 14,000னா உங்களுக்கு 1500க்கு மேலே இதோட ப்ரெஷர் போகுது. ஐலிங்கில் வந்து இதோட ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 4500 4600க்குள்ளே வரணும். இப்போ பாருங்கள் ஐலிங்களோட இதோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது 4 PSIனா உங்களுக்கு 14.7 வந்து டிவைட் பண்ணோம். அப்போ அத்தனை பார் வரும். இப்போ இது நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 பாராவது வரும். இந்த 400 பார் வரும். இப்போ உங்களுக்கு இந்த வண்டி கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்க இந்த பாரோட இன்க்ரீஸ் ஆகும். அதிகபட்சம் இதோட இன்க்ரீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 PSI வரைக்கும் 14,000 PSI வரைக்கும் வரும் பாருங்கள். இதில் பாருங்கள் 18,000 வரைக்கும் வருது. இன்னும் பம்பு இது நல்லா இருக்குது. இப்போ திருப்பி இதை ஐட்லிங் கண்ட்ரோல் ஓட விட்றேன். இப்போ இது வண்டி கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி இதில் வந்து ஃபால்ட்டை வந்து நான் திருப்பி ரிட்டர்ன் வரேன். ரீடு ஃபால்ட்டு போட்டு பார்க்குறேன். க்ளவ் ப்ளக் மாடியூல் தான் ECM கரண்ட்டுன்னு வருது. அதாவது ஈட்ரு ப்ளக்கில் ஏதாவது ஒரு ஒயர் கட் ஆயிருந்தாலோ இல்லை ஈட்ரு ப்ளக் உங்களுக்கு வேலை செய்யலைனால இந்த 680 வரும். அதாவது ECM கண்ட்ரோலுக்கு தான் இது போகும். இதனால் இதுக்கும் ஸ்டார்டிங் ட்ரபிளுக்கும் எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. இன்னொன்று பிரேக் லைட் சுவிட்சு தான். அந்த பிரேக் லைட்டை சுவிட்சு நான் அப்புறம் இதை செக் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து திருப்பி கிளியர் கொடுக்குறேன். இப்போ எரேஸ் பண்ணிட்டேன். திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் லைட் சுவிட்சு மட்டும் தான் வருது. வேறு வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை பார்த்தீங்கன்னா பம்போட கம்ப்ளைண்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை பார்த்தீங்கன்னா டிரைவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா உங்களுக்கு வாட்டர் ஃபியூல் சென்சார் வந்து ரொம்ப நேரமாக என்ஜின் இருந்தது அப்படின்னு சொன்னார். அதே அவங்க வச்சு ஓட்டும்போது டீசல் ஃபில்டர் அவங்களுக்கு டஸ்ட்டு வச்சு ஓட்டும்போது உங்களுக்கு பம்பு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பம்பு நீங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு உங்களோட இந்த ப்ரெஷர் மீட்டர்லேயே வச்சு நீங்கள் ஸ்கேன் டூல்லேயே வச்சு பார்த்துடலாம். நம்ம பம்பு நல்லா இல்லை ப்ரெஷர் நல்லா இல்லைன்னா நம்ம பம்பு கொடுத்து சர்வீஸ் கூட பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்பேர் பம்பு தான் இதை போட்டேன். இப்போ நான் இந்த பம்பை உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு இதோட பம்பு ஒரிஜினல் பம்பை நான் இதில் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.